வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட ரேடியோ ரிவ்யூ சேனலில் இந்த வீடியோவில் நான் எது சம்மந்தமாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் அப்படின்னா, MEP பேசிக்ஸ் 3 தான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். MEPனா என்ன, எப்படி ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறது, ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்லிக் கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி 2 வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோவில் மாடலை எப்படி லிங்க் பண்ணுறது, அப்புறம் UI என்ன இருக்குது, அதை எப்படி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற நான் சொல்லிக் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், கார்ட்ஸில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க பாருங்கள். முதல்ல MEP அப்படிங்கிறது என்ன? நிறைய பேர் நிறைய விதமாக திங்க் பண்ணியிருக்கீங்க, நிறைய பேர் நிறைய விதமாக அஸ்யூம் பண்ணி வச்சுருக்கீங்க. MEP அப்படிங்கிறது சர்வீசஸ், பில்டிங்கில் வர சர்வீசஸ். இந்த சர்வீசஸை இன்னொரு டைம் நம்ம சொல்லலாம், டிசிப்ளின் அப்படின்னு சொல்லலாம். டிசிப்ளின் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் அப்படிங்கிறது தனியாக 3மே டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபீல்டு அப்படின்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கோங்க. MEP அப்படிங்கிறது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங். இந்த டிசிப்ளின்ஸ் தான் ஒரு பில்டிங்கோட சேஃப்டியை கொடுக்கறது, ஒரு பில்டிங்க்கு கம்ஃபர்டபுளை கொடுக்கறது, ஒரு பில்டிங்க்கு ஃபங்க்ஷனை கொடுக்கறது. சரிங்களா? இந்த MEP இல்லாமல் ஆர்கிடெக்சரும் ஸ்ட்ரக்சரும் இருந்துன்னா அந்த பில்டிங் பிரயோஜனமே இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறது பில்டிங்கோட ஏஸ்தட்டிக், அப்புறம் லுக்ஸ், எந்த மாதிரி பில்டிங் இருக்கணும், என்ன ஷேப்பில் இருக்கணும், என்ன மாதிரி பார்க்குறதுக்கு லக்ஸரியாக இருக்கணுமா, இல்லை ஹெரிட்டேஜ் பில்டிங்காக இருக்கணுமா, இல்லை மாடர்ன் பில்டிங்காக இருக்கணுமா, இல்லை கான்டெம்பரரி பில்டிங்காக இருக்கணுமா அப்படிங்கிறது கொடுக்குறது தான் ஆர்கிடெக்சர் அப்படிங்கிறத வேலை. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறது ஸ்ட்ரென்த்து கொடுக்கறது, பில்டிங்க்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் அப்படிங்கிறத கொடுக்குறது தான் ஸ்ட்ரக்சர். MEP அப்படிங்கிறது ஃபங்க்ஷன். MEP இல்லாமல் நம்ம ஆர்கிடெக்சரும் ஸ்ட்ரக்சரும் இருந்துச்சுன்னா அந்த பில்டிங்குள்ளே எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு டிசிப்ளின் தான் MEP அப்படிங்கிறது. ஸோ நான் ரிவிட்டில் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ரிவிட்டில் ஆல்ரெடி நான் ஒரு மாடல் லிங்க் பண்ணியிருக்கேன், ஒரு ஆர்கிடெக்சர் மாடல் லிங்க் பண்ணியிருக்கேன். நம்ம ஆல்ரெடி பழைய வீடியோவில் நம்ம பார்த்துருக்கோம். லெவல்ஸை காப்பி மானிட்டர் பண்ணி எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஃப்ளோர் பிளான்ஸ் ஜென்ரேட் பண்ணுறது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் க்ரியேட் பண்ண ஃப்ளோர் பிளான்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா, மெக்கானிக்கல் அப்படிங்கிறதுக்கு கீழே இருக்குது. நான் இந்த டுட்டோரியலுக்காக நான் யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, சிஸ்டம்ஸ் அப்படிங்கிற டெம்ப்ளேட் நான் யூஸ் பண்ணுறேன். இதே டெம்ப்ளேட் தான் நான் ப்ரீவியஸாகவும் யூஸ் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு உங்களோட டிசிப்ளினுக்கு தேவையான டெம்ப்ளேட்ஸை நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். மெக்கானிக்கல்னால் மெக்கானிக்கல் டெம்ப்ளேட் சூஸ் பண்ணுங்கள். அதாவது மெக்கானிக்கல் டீம் தனியாக நீங்கள் ஒரு மாடல் பண்ணுறீங்க, செப்பரேட்டாக ஒரு மாடல் பண்ணுறீங்கன்னா மெக்கானிக்கலுக்காக டெம்ப்ளேட் இருக்கும், அந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணுங்கள். இல்லை எல்லாருமே மெக்கானிக்கலும் சரி, எலக்ட்ரிக்கலும் சரி, ப்ளம்பிங்கும் சரி, எல்லாருமே ஒரே மாடலில் தான் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் சிஸ்டம்ஸ் டெம்ப்ளேட் அப்படிங்கிற இந்த டெம்ப்ளேட்டை சூஸ் பண்ணால் போதும். இந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் உங்களுக்கு தேவையானதை செட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ளோர் பிளான்ஸ் எல்லாமே எங்கே இருக்குது அப்படின்னா, மெக்கானிக்கல் அப்படிங்கிற இதுக்குள்ளாடி இருக்குது, இந்த டிசிப்ளினுக்குள்ளாடி இருக்குது. ஸோ இது எதனால் இப்படி வருது அப்படின்னா, நான் இதில் ரைட் கிளிக் பண்ணேன் அப்படின்னா ப்ரௌசர் ஆர்கனைசேஷன் வரும். இந்த ப்ரௌசர் ஆர்கனைசேஷனில் இதில் எடிட்டு போனேன் அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா குரூப்பிங் அண்ட் சார்ட்டிங்கில் டிசிப்ளின், சப்டிசிப்ளின் அப்படிங்கிறது பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்கனைசேஷன் நடக்குது. ஸோ அதனால தான் இது பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கலுக்கு கீழே HVACக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃப்ளோர் லெவல், செகண்ட் ஃப்ளோர் லெவல், கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல், சைட் லெவல், டெரஸ் லெவல், ஸோ அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக ஃப்ளோர் பிளான்ஸ் க்ரியேட் ஆகுது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, மெக்கானிக்கலுக்கு எனக்கு ஃப்ளோர் பிளான்ஸ் இருக்குது, ஆனால் எலக்ட்ரிக்கலுக்கும் ப்ளம்பிங்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் பிளான்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ நான் அதை ஜென்ரேட் பண்ண போகிறேன். எப்படின்னு பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். ஸோ நான் ஃபஸ்ட்டு இந்த ஃப்ளோர் பிளான் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இப்படி தான் பை டிஃபால்ட்டாக இருக்கிறது. ஸோ ஃபஸ்ட் ஃப்ளோர், கிரவுண்ட் ஃப்ளோர், சைட் லெவல், டெரஸ் ஃப்ளோர். ஸோ இப்படி 4 ஃப்ளோர் பிளான்ஸ் மெக்கானிக்கலுக்கு உள்ளாடி இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த ஃபஸ்ட்டு ஃப்ளோர் லெவலை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி டூப்ளிகேட் அப்படின்னு கொடுத்து டூப்ளிகேட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இங்கே டூப்ளிகேட் வந்துடும். இப்போ இது எங்கே இருக்குது அப்படின்னா மெக்கானிக்கல் அப்படிங்கிறதுக்குள்ளே இருக்கு இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா,
வியூ டெம்ப்ளேட் அப்படின்னு ஒன்று இருக்கும் நம்மக்கிட்ட. ஸோ இதில் வந்து மெக்கானிக்கலுக்கு பதிலாக ப்ளம்பிங் பிளான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன், இல்லை எலக்ட்ரிக்கல் பிளான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் பிளான்ஸ் வந்து எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற ஃப்ளோர் பிளானுக்குள்ளே வந்துருச்சு. சரிங்களா? இப்போ நம்ம ரீநேம் பண்ணலாம். நான் என்ன பண்ணுறேன்னா இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ நான் இந்த மாதிரி நேம் கொடுத்துக்கிறேன், ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் எலக்ட்ரிக்கல் அப்படின்னு. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோருக்கு பண்ணுறேன். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டே செட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை இன்பிட்வீனில் பண்ணிங்கன்னா இதுவும் ஒரு டைம் வேஸ்ட்டான ஒரு வேலைகள். ஸோ அடுத்து என்ன பண்ணேன்னா கிரவுண்ட் ஃப்ளோர் எலக்ட்ரிக்கல், அடுத்து சைட் லெவல் இதுவும் செலக்ட் பண்ணுறேன், டெம்ப்ளேட் போகிறேன், எலக்ட்ரிக்கல் கொடுக்குறேன், ரீநேம் பண்ணுறேன், சைட் எலக்ட்ரிக்கல். அடுத்து டெரஸ் ஃப்ளோர், இதை வந்து டூப்ளிகேட் வியூ கொடுக்குறேன், டெம்ப்ளேட் போயிட்டு எலக்ட்ரிக்கல் பிளான் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறேன், எலக்ட்ரிக்கல் உள்ளாடி வருது. ஸோ இது ஏன் எலக்ட்ரிக்கல் உள்ளாடி வருது அப்படிங்கிற நான் சொல்கிறேன். டெரஸ் எலக்ட்ரிக்கல் இந்த மாதிரி நான் வியூஸுக்கு நேம் கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு மெக்கானிக்கலுக்கு உள்ளாடியும் இருக்குது, எலக்ட்ரிக்கல் உள்ளாடியும் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா மெக்கானிக்கலில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணுறேன். சேம் நம்ம மேலே எலக்ட்ரிக்கல் எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி செலக்ட் பண்ணுங்கள், எடிட் கொடுங்க இந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து நமக்கு ஒரு வார்னிங் கேட்குது, would you like to rename corresponding level and views? எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நம்மளோட லெவல்ஸ் இருக்குது இல்லையா, 3D வியூவில் நம்ம பார்த்தோம் இல்லையா, அந்த லெவல்ஸ் வந்து ரீநேம் ஆகும். இந்த லெவல்ஸ் ஆல்ரெடி நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன் போன வீடியோவில், அந்த வீடியோ லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் அதில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். நான் நோ கொடுக்குறேன், அதே மாதிரி அடுத்தது கொடுக்குறேன் கிரவுண்ட் ஃப்ளோருக்கு GF நோ, சைட் மெக்கானிக்கல் நோ கொடுக்குறேன், டெரஸ் நோ கொடுக்குறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கலுக்கு நான் டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணிட்டேன், ஃப்ளோர் பிளான்ஸ் ரெடி பண்ணிட்டேன், மெக்கானிக்கலுக்கும் நான் ஃப்ளோர் பிளான்ஸ் ரெடி பண்ணிட்டேன். இப்போ என்ன பண்ணுறேன்னா இதை டூப்ளிகேட் கொடுக்குறேன் மறுபடியும். மெக்கானிக்கலுக்கு பதிலாக இப்போ வந்து நான் ப்ளம்பிங் சூஸ் பண்ணுறேன். ஸோ ப்ளம்பிங்கில் வந்துடும், இதை எடிட் பண்ணிக்கலாம். 1F ப்ளம்பிங் அப்படின்னு. அதே மாதிரி கிரவுண்ட் ஃப்ளோர் எல்லாமே நான் டூப்ளிகேட் பண்ணுறேன். இதுவும் செலக்ட் பண்ணிவிட்டு டூப்ளிகேட் பண்ணுறேன், இதுவும் டூப்ளிகேட் பண்ணுறேன். ஸோ நான் இந்த மூணுமே என்ன பண்ணுறேன்னா செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே வியூ டெம்ப்ளேட் போயிட்டு ப்ளம்பிங் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ளம்பிங்கில் வந்துடும். இப்போ ரீநேம் பண்ணால் போதும், GF ப்ளம்பிங், சைட் ப்ளம்பிங். ஸோ இந்த நேமிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிம்மில் வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது, ISO 19650. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் படி நீங்கள் வந்து நேமிங் கொடுங்க. அந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே நான் வந்து லிங்க் வந்து கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், நீங்கள் தேவைப்படுறவங்க போய் பார்க்கலாம். இந்த மாதிரி நான் வந்து ஆர்கனைஸ்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், ப்ளம்பிங்குள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் தேவையான டெம்ப்ளேட், தேவையான ஃப்ளோர் பிளான், அதே மாதிரி மெக்கானிக்கலுக்கு தேவையான மெக்கானிக்கலில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், எலக்ட்ரிக்கலுக்கு தேவையானது எலக்ட்ரிக்கலில் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரியா? ஸோ இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ MEP அப்படிங்கிறது மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், ப்ளம்பிங் இந்த மூணுமே சேர்ந்தது தான் MEP. இந்த MEPங்கிறது ஒரு இது கிடையாது, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ஃபீல்டு. சரிங்களா? மெக்கானிக்கல் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு, எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு, ப்ளம்பிங் அப்படிங்கிற ஒரு ஃபீல்டு. சரி, இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ளோர் பிளான் நான் க்ரியேட் பண்ணேன். நான் அசைன் பண்ணும்போது எலக்ட்ரிக்கல் பிளான் அசைன் பண்ணும்போது இது ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிற டிசிப்ளினில் வருது. கீழே வந்து பார்த்திங்கன்னா பவர் அப்படின்னு இருக்குது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னா, அந்த ப்ரௌசர் ஆர்கனைசேஷன் காமிச்சேன் இல்லையா, இதில் வந்து இந்த குரூப்பிங் அண்ட் சார்ட்டிங்கில் டிசிப்ளின் இருக்குது, சப் டிசிப்ளின் இருக்குது, ஃபேமிலி அண்ட் டைப் இருக்குது. ஸோ டிசிப்ளின் தான் இந்த எலக்ட்ரிக்கல், சப் டிசிப்ளின் அப்படிங்கிறது பவர், ஃபேமிலி அண்ட் டைப் அப்படிங்கிறது இந்த ஃப்ளோர் பிளான், 3D வியூஸ், எலவேஷன் அப்படிங்கிறது. ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நான் காமிக்கிறேன். நான் இப்போ இதை செலக்ட் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராப்பர்ட்டிஸில்
இங்கே ஒரு பராமீட்டர் இருக்குது டிசிப்ளின், இதில் வந்து எலக்ட்ரிக்கல். அதே மாதிரி சப் டிசிப்ளின் பவர். ஸோ இந்த ரெண்டுமே சேர்ந்து தான் இங்கே வாரது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே ஃப்ளோர் பிளான். ஸோ இந்த மூணுமே சேர்ந்து தான் இந்த ப்ரௌசர் ஆர்கனைசேஷனை வந்து கண்ட்ரோல் பண்ணுது. சரிங்களா? இதை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். உங்களோட கம்பெனிக்கு தேவையான இது மாதிரி, உங்களோட ஒர்க்குக்கு தேவையானது மாதிரி நீங்கள் எடிட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். சரி, நான் இப்படி ஃப்ளோர் பிளான்ஸ் க்ரியேட் பண்ணிட்டேன். மெக்கானிக்கல் அப்படிங்கிறது ஹெச்விஏசி. ஹெச்விஏசி அப்படிங்கிறதும் ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம். இதுலேயே வந்து டிஃப்ரெண்ட்டான ஃபேமிலிஸ் யூஸ் பண்ணுவாங்க. டிஃப்ரெண்ட்டான மாடலிங் ரூல்ஸ் இருக்குது, மாடலிங் டெக்னிக் இருக்குது, அதை யூஸ் பண்ணுவாங்க. எலக்ட்ரிக்கல் அப்படிங்கிறதும் ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம். இது வந்து எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடானது. ஒரு பில்டிங்கில் எலக்ட்ரிசிட்டி ரிலேட்டடானது தான் எலக்ட்ரிக்கல். ஹெச்விஏசி அப்படிங்கிறது மெக்கானிக்கல் சிஸ்டம். இந்த மெக்கானிக்கல் சிஸ்டமில் ஹெச்விஏசி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னா ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஹீட்டிங், வென்டிலேஷன் அண்ட் ஏர் கண்டிஷனிங். ஸோ இதுதான் ஹெச்விஏசி அப்படிங்கிறது. ஸோ இது வந்து மெக்கானிக்கலுக்கு ரிலேட்டடானது. பில்டிங்கில் ஏசி சிஸ்டம் இருக்குது இல்லையா, ஏசி எவ்வளோ கூலிங் வரணும், எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகணும், எவ்வளோ டிக்ரீஸ் ஆகணும், எவ்வளோ ஹீட்டு தேவைப்படுது, எவ்வளோ வென்டிலேஷன் தேவைப்படுது அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணுறது தான் ஹெச்விஏசி அப்படிங்கிறது. மூணாவது ப்ளம்பிங் அப்படிங்கிறது வாட்டர் சப்ளை. இதுவும் ஒரு டிஃப்ரெண்ட் சிஸ்டம். வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ், ரெயின் வாட்டர், ஸ்டார்ம் வாட்டர், ட்ரீட்டட் வாட்டர் அப்படின்னு பல சிஸ்டம்ஸ் வந்து இருக்குது. இந்த ஒவ்வொரு டிசிப்ளின்லேயும் மாடலிங் டெக்னிக்ஸ் வந்து வேறுபடும். மாடலிங் ரூல்ஸ் வந்து வேறுபடும். இதில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ், ரிவீட்டில் யூஸ் பண்ணுற காம்பனன்ட்ஸ், மெத்தட்ஸ் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். டிசிப்ளினை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலை அப்படின்னா நீங்கள் மாடல் பண்ணாலுமே நிறைய இன்ஆக்குரேட்டான இது இருக்கும், இன்அக்குரசி இருக்கும். ட்ராயிங்ஸில் வந்து பார்க்குறதுக்கு எல்லாமே கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் கண்டிப்பாக இன்அக்குரசி இருக்கும். ஸோ இன்அக்குரசியை கிளியர் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட் இந்த டிசிப்ளின்னா என்ன அப்படிங்கிறது, எம்இபினா என்ன அப்படிங்கிறது கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? சரி, நான் வந்து இப்போ ஃப்ளோர் பிளான்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எனக்கு தேவையானதை செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறேன்னா சீட்ஸ் செட் போகிறேன். ஏன் சீட்ஸ் செட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்டை பண்ணுறதுக்கு, மாடலிங் பண்ணுறதுக்கு முதல்ல எப்போவுமே சீட்ஸ் கண்டிப்பாக செட் பண்ணணும். நிறைய இன்ஸ்டியூட்லேயும் சரி, நிறைய இடத்துல வந்து சீட்ஸ் எல்லாம் வந்து லாஸ்ட்டாக சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் நான் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஒர்க் ஃப்ளோ மாதிரி உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். ரிவிட் பேசிக்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக அப்படின்னா, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட இன்அக்குரசி, எரர்ஸை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இது வந்து பெஸ்ட்டு மெத்தட். கம்பெனிஸில் ஒர்க் பண்ணுறவங்களும் பார்த்திங்கன்னா முதல்ல வந்து சீட்ஸ் தான் செட் பண்ணுவாங்க. சீட்ஸ் செட் பண்ணதுக்கப்புறம் தான் மாடலிங் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ ஷீட் கொடுக்குறேன். ஆல்ரெடி ஆட்டோடெஸ்க்கு நமக்கு ஒரு ஷீட் கொடுத்துருக்காங்க. நான் அந்த ஷீட் யூஸ் பண்ண போகிறதில்ல. நான் இதுக்காகவே ஒரு ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஷீட் வச்சுருக்கேன். நான் லோடு கொடுத்து அந்த ஷீட்டை ஓப்பன் பண்ணுறேன். டைட்டில் பிளாக் ஓப்பன் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டேன். ஓப்பன் கொடுக்குறேன். ஸோ இந்த மாதிரி எனக்கு ஒரு ஷீட் வந்து க்ரியேட் ஆகிடுச்சு. நான் இதில் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா, தேவையானதை ப்ளேஸ் பண்ணுறேன். ஸோ இதை வந்து நான் ரீநேம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு எம் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். M01 கிரவுண்டு ஃப்ளோர் லேஅவுட். எம் அப்படிங்கிறது மெக்கானிக்கல், 01 அப்படிங்கிறது ட்ராயிங் நம்பர். அது இதை டூப்ளிகேட் பண்ணுறேன், ரீநேம் பண்ணுறேன். M02 ஃபஸ்ட்டு ஃப்ளோர் லேஅவுட் அப்படின்னு நேம் கொடுத்துக்கிறேன். மறுபடியும் டூப்ளிகேட் ஷீட் கொடுக்குறேன். இப்போ வந்து M03 டெரஸ் ஃப்ளோர் லேஅவுட் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா சைட் லெவல். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னா, ரீநேம் கொடுத்துட்டு M04 சைட் லெவல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நான் ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். மறுபடியும் என்ன பண்ணுறேன்னா, இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். டூப்ளிகேட் எம்டி ஷீட், ரீநேம் கொடுக்குறேன். இந்த வாட்டி E01 அப்படிங்கிறேன். எதுக்காகனா E01 அப்படிங்கிறது எலக்ட்ரிக்கல். அதே மாதிரி மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணுறேன், ரீநேம் கொடுக்குறேன். E02 இந்த வாட்டி இதை ஃபஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு நேம் பண்ணிக்கிறேன்.
ஸோ இந்த மாதிரி நான் ஃபஸ்ட்டே வந்து எல்லாமே செட் பண்ணுறேன். நீங்கள் முதலே செட் பண்ணிங்கன்னா உங்களோட பெரிய ஒர்க்ஸ் வந்து கம்மியாகும். ஷீட்டில் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படின்னா நிறைய இஷ்யூஸ் வரும். அனோட்டேஷன்லலாம் ரொம்ப இஷ்யூஸ் வரும். ஸோ அதனால் முடிஞ்ச அளவுக்கு ஃபஸ்ட்டே பண்ணுங்கள். ஸோ டெரஸ் ஃப்ளோர் லேஅவுட் மறுபடியும் டூப்ளிகேட் பண்ணுறேன். ரீநேம் கொடுக்குறேன். E04 ரைட் LAVL லெவல் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எலக்ட்ரிக்கலுக்காக க்ரியேட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன பண்ணுறேன்னா மறுபடியும் ஷீட்டு க்ரியேட் பண்ணுறேன். E01 ஸோ ப்ளம்பிங் லேஅவுட் அதுக்காக இதை டூப்ளிகேட் பண்ணுறேன். E02 E03 E04 இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்துக்குமே ஷீட்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இதுக்குள்ளே நான் வியூஸ் ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ ஸ்டார்டிங்லேருந்து போகலாம். நான் எலக்ட்ரிக்கல் வந்தாச்சு. ஸோ எலக்ட்ரிக்கலுக்குள்ளே வியூஸை ப்ளேஸ் பண்ண போகிறேன். ஸோ இது வந்து கிரவுண்ட் ஃப்ளோர். நான் ப்ளேஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெருசாகுது பாருங்கள். ஸோ இதெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டே செட் பண்ண வைக்கிறேன். செட் பண்ணி வைக்கிறது நல்லது முதல்ல. இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு நான் இந்த பிளானுக்கு சீட்டுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். இந்த மாதிரி ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் ப்ளேஸ் பண்ணணும். ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்டே ப்ளேஸ் பண்ணுங்கள். ஸோ இதுவும் கிராப் கொடுங்க, கிராப் ரீஜன் கொடுங்க. ஸோ இதெல்லாம் இப்படி முதலே செட் பண்ணிட்டீங்கன்னா இதை செட் பண்ணுறதுக்கே டைம் ஆகுது பாருங்கள். இந்த டைமிங்கெல்லாம் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது செட் பண்ணிட்டுலாம் இருக்க டைம் இருக்காது. ஸோ எவ்வளோ சீக்கிரம் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் வந்து அதை டூப்ளிகேட் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இது எலக்ட்ரிக்கலுக்காக செட் பண்ணுறேன். இதே மாதிரி நீங்கள் எல்லாத்துக்கும் செட் பண்ணணும். ஓகே. நான் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ ஃப்ளோர் பிளான்ஸ் எல்லாமே நான் வந்து ஷீட்டில் செட் பண்ணிட்டேன். எலக்ட்ரிக்கல்லேருந்து ப்ளம்பிங் வரைக்கும் எல்லாமே நான் செட் பண்ணியிருக்கேன். இது செட் பண்ணுறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும். அதனால் முதல்ல நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா மினிமம் ஃப்ளோர் பிளான்ஸ் மட்டுமாவது மினிமம் நீங்கள் வந்து முதல்ல செட் பண்ணுங்கள். செட் பண்ணுறது நல்லது. அப்படி செட் பண்ணிங்கன்னா உங்களோட ஒர்க் வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸ்மார்ட்டாக நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அர்த்தம். நான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஷீட்ஸ் எல்லாம் செட் பண்ணிவிட்டேன். என்னோடய மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லா ஃப்ளோர் பிளான்ஸும் தேவையான ஃப்ளோர் பிளான்ஸ் எல்லாமே நான் முதல்ல செட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம வந்து இப்போ ப்ளம்பிங், எலக்ட்ரிக்கல், அப்புறம் வந்து மெக்கானிக்கல் வந்து மாடல் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் வந்து மெக்கானிக்கலுக்கு கிரவுண்ட் ஃப்ளோர் ஓப்பன் பண்ணுறேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதில் தான் நான் வந்து மெக்கானிக்கல் பண்ண போகிறேன். ஸோ மெக்கானிக்கல் அப்படிங்கிறது ரிவீட்டில் என்னெல்லாம் அப்படின்னா HVACன்னு சொல்லுவாங்க. இந்த HVAC அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா ரிவீட்டோட சிஸ்டம்ஸ் டேப் இருக்கும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே பார்த்தீங்கன்னா HVAC அப்படின்னு ஒரு இது இருக்கா. ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ரிவீட்டில் மெக்கானிக்கல் பண்ணுறது என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சிஸ்டம்ஸ் டேபில் HVAC பேனல் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ண போகிறோம். அப்புறம் மெக்கானிக்கல் அப்படிங்கிற பேனல் இருக்கு இல்லையா, இதை யூஸ் பண்ண போகிறோம். இந்த ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ரிவீட்டில் மெக்கானிக்கல் பண்ண போகிறோம். இப்போ இந்த மெக்கானிக்கலில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா காம்பனன்ட்ஸ் இருக்குது, ஃபிட்டிங்ஸ் இருக்குது,
எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது, டக்ட்ஸ் இருக்குது. காம்பனன்ட்ஸ், ஃபிட்டிங்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், டக்ட். காம்பனன்ட்ஸ் அப்படிங்கிறது இன்னொரு டேர்ம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா, வீட்டில் ஆக்சசரி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது வந்து டக்ட் ஆக்சசரிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வந்து நான் இந்த சிஸ்டம் டேப் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஃப்ளோர் பிளானில் இருக்கேன். ஸோ கிரவுண்ட் ஃப்ளோரோட மெக்கானிக்கல் ஃப்ளோர் பிளான் இருக்கேன். ஸோ இங்கே தான் நான் வந்து பண்ண போகிறேன். இவன் பார்த்தீங்க அப்படின்னா, முதல்ல இருக்கிற காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏர் டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஏர் டெர்மினல்ஸ் வந்து ஒரு ஹெச்விஏசி சிஸ்டம்க்கு கண்டிப்பாக தேவை. நீங்கள் மால் இல்லைன்னா ஹாஸ்பிட்டல் பில்டிங்ஸ்லலாம் போனீங்கன்னா ஏசி வருது இல்லையா, கிரில்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் தான் இந்த ஏர் டெர்மினல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏர் டெர்மினல்ஸ், டக்ட். டக்ட் அப்படிங்கிறது பேசேஜ், ஏரை வந்து கொண்டு வர்றது, பைப்பு மாதிரி ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ஏரை வந்து கொண்டு வர, கூல் ஏரை வந்து கொண்டு வரதுக்கான யூஸ் பண்ணுறது தான் இந்த டக்ட் அப்படிங்கிறது. ஸோ இந்த டக்டை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு, டக்டை கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே டக்ட் ஃபிட்டிங்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். எல்போஸ், அப்புறம் வந்து டிரான்சிஷன், அப்புறம் வந்து ஒய், அப்புறம் வந்து டக்ட் ஃபிட்டிங்ஸ் இப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணி தான் டக்டோட டைரெக்ஷனை சேஞ்ச் பண்ணுறது, ஆங்கிளை சேஞ்ச் பண்ணுறது எல்லாமே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சசரி. இது என்னென்னா காலம் டேம்பர், அப்புறம் வந்து வேல்ஸு, அப்புறம் வந்து கண்ட்ரோல் பண்ணுற டிவைஸ், இதெல்லாமே தான் டக்ட் ஆக்சசரின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏர் டெர்மினல்ஸ். இது வந்து ஏரை வந்து ரூமுக்கு உள்ளாடி சென்ட் பண்ணுற ஒரு டிவைஸ். ரூமுக்குள்ளே சென்ட் பண்ணுற ஒரு டிவைஸ் தான் ஏர் டெர்மினல். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட். இந்த மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் என்ன அப்படின்னா ஏர் ஹேண்ட்லிங் யூனிட், ஏஹெச்யூ, அப்புறம் வந்து ஹெவி எக்யூப்மெண்ட்ஸ், அப்புறம் வந்து எஃப்சியூ இல்லை ஏசி யூனிட், இதெல்லாமே தான் ஏர் மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட். ஸோ இந்த மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட், இந்த ஏர் டெர்மினல், அப்புறம் இந்த டக்ட்டு, இந்த இதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்மளோட ஹெச்விஏசி இல்லை மெக்கானிக்கலோட மாடலிங்கை நம்ம பண்ணுறது. அடுத்து பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல். எலக்ட்ரிக்கலில் பார்த்திங்க அப்படின்னா என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, எலக்ட்ரிக்கலுக்கும் தனியாக ஒரு பேனல் இருக்குது. இதுதான் எலக்ட்ரிக்கல் பேனல். ஸோ இந்த பேனலை நான் வந்து ட்ராக் பண்ணி கொண்டு வரேன் இப்படி கீழே. ஸோ இதுதான் எலக்ட்ரிக்கல் பேனல். ஸோ எலக்ட்ரிக்கல் எப்படின்னா ஒயர்ஸ்லேருந்து எக்யூப்மெண்ட் வரைக்கும். ஸோ இதுவும் தனி சிஸ்டம், தனியான ஃபிட்டிங்ஸ் இருக்கும், தனியான ஒரு காம்பனன்ட்ஸ் இருக்கும். இது எப்படின்னா ஒயர்ஸ், கேபிள்ஸ், கேபிள் ட்ரே, காண்டியூட்ஸ், காண்டியூட் ஃபிட்டிங்ஸ், கேபிள் ட்ரே ஃபிட்டிங்ஸ், அப்புறம் லைட் ஃபிக்சர்ஸ், அப்புறம் டிவைசஸ், கண்ட்ரோல் டிவைசஸ், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் எக்யூப்மெண்ட். ஸோ இதில் ஒவ்வொன்றும் நீங்கள் கிளிக் பண்ணாலும் இதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து மாடல் பண்ணணும். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிவைசஸ் பார்த்திங்கன்னா இதிலே பல வெரைட்டி ஆஃப் டிவைசஸ் இருக்குது. டெலிஃபோன் இருக்குது, செக்யூரிட்டி இருக்குது, நர்ஸ் காலிங் டிவைசஸ் இருக்குது, ஃபயர் அலாரம் டிவைசஸ் இருக்குது, டேட்டா இருக்குது, கம்யூனிகேஷன் இருக்குது, எலக்ட்ரிக்கல் ஃபிக்சர் இருக்குது, லைட் ஃபிக்சர்ஸ். ஸோ இதெல்லாமே தான் எலக்ட்ரிக்கலுக்கு உள்ளே வாரது. ஸோ இதை நீங்கள் வந்து நம்ம யூஸ் பண்ணி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, லைட்டிங் மாடல் பண்ணுறது, பவர் சப்ளை மாடல் பண்ணுறது, கேபிள் ரூட்டிங் பண்ணுறது, சேஃப்டி சிஸ்டம் ரெடி பண்ணுறது, சுவிட்சஸ் ஆட் பண்ணுறது, பேனல்ஸ் ஆட் பண்ணுறது, சர்க்யூட்ஸ் ஆட் பண்ணுறது, இதெல்லாமே வீட்டில் பண்ணலாம். ஸோ இது வந்து எலக்ட்ரிக்கல். இதை கிளிக் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக்கல் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இந்த ஆரோஸை, சின்ன ஆரோவை கிளிக் பண்ணிங்கன்னா எலக்ட்ரிக்கல் செட்டிங் ஓப்பன் ஆகும். இதை நீங்கள் யூஸ் பண்ணி இதை பண்ணிக்கலாம். சரி, அதே மாதிரி மெக்கானிக்கலும் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு ஆரோ இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்கன்னா மெக்கானிக்கல் செட்டிங்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ பார்த்திங்கன்னா கடைசியான நம்ம டிசிப்ளின் ப்ளம்பிங். இந்த ப்ளம்பிங் பண்ணுறதுக்கும் தனியாக ஒரு பேனல் இருக்குது. இந்த இடத்துல இருக்குது பார்த்திங்களா, ப்ளம்பிங் அண்ட் பைப்பிங் அப்படிங்கிறது. ஸோ ப்ளம்பிங்கில் வந்து நீங்கள் 2 விதத்தில் யூஸ் பண்ணலாம். இந்த பேனலை நீங்கள் யூஸ் பண்ணலாம், இந்த மெக்கானிக்கல் எக்யூப்மெண்ட் பேனலை நீங்கள் யூஸ் பண்ணலாம், நம்மளோட தேவையை பொறுத்து. எப்படின்னா ப்ளம்பிங்கில் எப்படின்னா ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸ் இருக்கும். ப்ளம்பிங் ஃபிக்சர்ஸை கனெக்ட் பண்ணுறதுக்கு பைப்ஸ் இருக்கும். பைப்பில் இருந்து எக்யூப்மெண்ட்ஸ் இல்லைன்னா டிஸ்போஸ் பண்ணுற டிவைசஸ் இருக்கும். ஸோ இது எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, பைப் இருக்குது, பைப் ஃபிட்டிங்ஸ் இருக்குது, பைப் ஆக்சசரி இருக்குது, அப்புறம் வந்து ப்ளம்பிங் எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ இதெல்லாமே நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து ப்ளம்பிங் மாடல் பண்ணுறது. இதுவும் தனியான சிஸ்டம். இதில் பார்த்திங்கன்னா வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ், ரெயின் வாட்டர், ட்ரீட்டட் வாட்டர், ரீசைக்கிள்டு வாட்டர், இப்படி பல வெரைட்டி ஆஃப் ப்ளம்பிங் வந்து நீங்கள் பண்ணலாம். ஸோ இது எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, நம்மளோட வீட்டில் டாய்லெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி, நம்மளோட ஒரு பில்டிங்கில் இருக்கிற டாய்லெட்லேருந்து ஸ்டார்ட் ஆகி எங்கே முடியுது அப்படின்னா, ஒன்று ஓவர் ஹெட் டேங்க், வாட்டர் சப்ளை டேங்க், இல்லைனா செப்டிக் டேங்க், இந்த 2லேருந்து தான் முடியும்.
ஸோ அந்த அளவுக்கு கம்ப்ளீட்டாக நீங்கள் மாடல் பண்ண முடியும். ஸோ இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது, ரிவிட் வந்து நிறைய பேர் கோஆர்டினேஷன் சாஃப்ட்வேர் அப்படின்னு நினைக்கிறீங்க. ரிவிட் வந்து கோஆர்டினேஷன் சாஃப்ட்வேர் கிடையாது. ரிவிட் வந்து பிம் சாஃப்ட்வேர், பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங் பண்ணுற சாஃப்ட்வேர். கோஆர்டினேஷன் அப்படிங்கிறது ஒன் ஆஃப் த பார்ட் தான், ரிவிட்டுக்குள்ளே ஒன் ஆஃப் த பார்ட். சரிங்களா? ஸோ இப்போ இது எப்படி ரியல் டைமில் ஒர்க் ஆகும் அப்படின்னா, ரியல் டைமாக ஒரு ப்ராஜெக்ட்டில் எப்படி ஒர்க் ஆகும்னா, இப்போ நான் வந்து இங்கே லிங்க் பண்ணியிருக்கேன். ஆர்கிடெக்சர் மாடல் லிங்க் பண்ணியிருக்கேன். ஆர்கிடெக்சர் மாடல் நான் லிங்க் பண்ணியிருக்கேன். இந்த லிங்க் பண்ண ஆர்கிடெக்சர் மாடலில் ஆர்கிடெக்ட்ஸ் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, டாய்லெட் ப்ளேஸ் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து லொக்கேஷன்ஸ் கொடுப்பாங்க. டாய்லெட்டோட லொக்கேஷன் கொடுப்பாங்க. இடபிள்யூசி தேவைன்னா அதை ப்ளேஸ் பண்ணுவாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு டாய்லெட் ஏரியா இருக்குது. ஸோ இது ஒரு டாய்லெட். இந்த ஏரியாவில் டாய்லெட் எல்லாம் ப்ளேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து அஸ் எ ப்ளம்பிங் இன்ஜினியர் இல்லை எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், மெக்கானிக்கல் இன்ஜினியர் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இந்த டாய்லெட்டுக்கு நம்மளோட ரிக்வயர்மெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணி, நம்மளோட பேசிக்ஸ் ப்ரொவைட் பண்ணி, நம்மளோட மாடலிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணி நம்ம வந்து மாடல் பண்ணணும். ப்ளம்பர் வந்து வாட்டர் சப்ளை, ட்ரைனேஜ் வந்து சப்ளை பண்ணுவாங்க. அதே மாதிரி எலக்ட்ரிக்கல் சிஸ்டம் சப்ளை பண்ணுவாங்க. இப்போ ஒரு டாய்லெட் மட்டும் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா, இந்த ஒரு டாய்லெட்டில் பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் வரும் அப்படின்னா, இடபிள்யூசி, வாஷ் பேசின், ஷவர் வருது இல்லையா? இதை தவிர்த்து எக்ஸாஸ்ட் ஃபேன், அது வந்து எலக்ட்ரிக்கல் ஸ்கோப்பில் வரும். இல்லை லைட்டு, அப்புறம் வந்து சுவிட்சஸ், இதெல்லாம் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரோட ஸ்கோப்பில் வரும். ப்ளம்பிங் இன்ஜினியருக்கு இந்த வாட்டர் சப்ளை ஃபிக்சருக்கு வந்து, இந்த ப்ளம்பிங் ஃபிக்சருக்கு வந்து பைப்ஸ் கனெக்ட் பண்ணுறது, இது வந்து ப்ளம்பிங் இன்ஜினியரோட இது வரும். அப்புறம் வெண்டிலேஷன் கொடுக்கணும் அப்படின்னா, அந்த வெண்டிலேஷன் எல்லாமே HVAC அவங்களோட ஸ்கோப்பில் வரும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு MEPயில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு க்ரூஷியல் ப்ளே இருக்குது. ஆர்கிடெக்ட் பண்ணும்போதே நீங்களும் பேரலாக ஒர்க் பண்ணலாம். ஸோ அதுக்கு தான் ரிவிட்டில் வந்து கோஆர்டினேஷன் அப்படிங்கிற ஒரு பார்ட் வந்து இருக்குது. ஸோ இப்படி தான் நம்ம வந்து மாடல் பண்ணோம். இப்படி தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். ஒரு பேசிக்ஸ் டியூட்டோரியல் நான் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஷீட்ஸ் எப்படி செட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் MEPயில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறது இந்த டாப்பிக்கில் நான் கவர் பண்ணியிருக்கேன். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து மெக்கானிக்கல் வந்து மாடல் பண்ண போகிறோம், எலக்ட்ரிக்கல் மாடல் பண்ண போகிறோம், ப்ளம்பிங் மாடல் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து பேசிக்ஸான ஒரு சீரீஸ். இந்த பேசிக்ஸில் நான் எல்லாமே எப்படி பேசிக்காக பண்ணணும் அப்படின்னு நான் சொல்லிக் கொடுப்பேன். அட்வான்ஸ்டாக பண்ணுறதுக்கு தனித்தனியான வீடியோஸ் நான் போடுறேன். ஆல்ரெடி ப்ளம்பிங் மாடலிங் வந்து நான் கம்ப்ளீட்டாக ஒரு எப்படி ஒரு ப்ராஜெக்ட் ரியல் டைமாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னு நான் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து காசில் கொடுக்குறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.